நான் தேவன் பேசுறேன். மக்களே, நீங்க என்ன தேடி வரல. உங்களோட பிரச்சனைகள் தான் என்ன தேடி கொண்டு வந்தது. நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நீங்க அழுறீங்க. ஆனா மாற தயாரா இல்ல. நான் தேவன் பேசுகிறேன். நீங்க என்கிட்ட இன்னைக்கு கேட்கிறீங்க, கர்த்தாவே ஏன் என் வாழ்க்கை இப்படி? ஆனா நான் கேட்கிறேன், நான் சொன்னது நீ எத்தன தடவை அலட்சியம் பண்ணின? நீங்க ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறீங்க. ஆனா கீழ்ப்படிதல் வேணும்னு நான் சொன்னா அமைதியாகுறீங்க. சிலுவை பத்தி பேசுனா சேனல் மாத்துறீங்க. சத்தியம் கசப்பா இருந்தா அத விட்டுடுறீங்க. நான் உங்களுக்கு ஆறுதல் தர வரல. உங்கள மாத்த வரேன். நீங்க என்ன ரட்சகர்ன்னு கூப்பிடுறீங்க. ஆனா ஆண்டவர்ன்னு ஏத்துக்க மாட்டீங்க. உங்க வசதிக்கு ஏற்ற இயேசுவ மட்டும் வேண்டும்னு நெனைக்கிறீங்க. உங்க அகங்காரத்த உடைக்கிற இயேசு வேண்டாம்னு நெனைக்கிறீங்க. நான் தேவன் பேசுறேன். நீங்க சொல்லுறீங்க, எனக்கு நேரம் இல்ல ஜெபிக்க. ஆனா சமூக வலைதளத்துக்கு நேரம் இருக்கு. சீரியல் பார்க்க நேரம் இருக்கு. வதந்தி பேச நேரம் இருக்கு. ஆனா என்னோட சத்தம் கேட்க நேரம் இல்ல. உண்மையா சொல்றேன். நான் அமைதியா இல்ல. நீங்க தான் கவனம் இல்லாம இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, கர்த்தாவே என் எதிரிகள் அதிகம். ஆனா நான் சொல்றேன், உன் உள்ளத்திலேயே தான் உன் பெரிய எதிரி இருக்கிறான். பொறாமை, கசப்பு, பாவத்தோட ஒப்பந்தம். அத விட்டுட தயாரா இல்லாத வரைக்கும் நீ ஜெயிக்க மாட்ட. நான் தேவன் பேசுறேன். நீங்க என்ன வழிபடுறீங்க. ஆனா உங்க வாழ்க்கை என்ன பிரதிபலிக்கல. உங்க வார்த்தை புனிதமா இருக்கலாம். ஆனா உங்க செயல்கள் என்ன சொல்லுது? சிலுவை ஒரு அலங்காரம் இல்ல. அது ஒரு அழைப்பு. உன்ன நீ மறக்கிற அழைப்பு. நீங்க என்ன பின்தொடரணும்னா, உங்க பழைய வாழ்க்கைய காப்பாத்த முயற்சி பண்ணாத. அத எனக்கு கொடு. நான் புதுசா மாத்துறேன். கேளு மகனே, கேளு மகளே. நீ உடைஞ்சிருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், தோத்து போன மாரி உணரலாம். ஆனா நீ வீணா இல்ல. நான் உன்ன சிலுவையில விலை குடுத்து வாங்குனேன். அந்த விலைய நான் தெரிஞ்சே செலுத்துனேன். இப்ப முடிவு உங்க கையில. நீ பழைய மனிதனா தொடரப் போறியா? இல்ல என்னோட சத்தத்துக்கு கீழ்ப்படிவியா? நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா அழைக்கிறேன். இது கடைசி வாய்ப்புன்னு நெனச்சு கேள். இது சாதாரண உரை இல்ல. நான் தேவன் பேசுறேன். கேட்கிறவன் கேட்கட்டும்.